ஹாய், வணக்கம், குட் மார்னிங் எல்லாருக்கும். ஆம், நீங்க வந்து கிரிக்கெட் வித் பத்ரி அந்த ஷோ பார்த்துருந்தீங்கன்னா, என்ன பார்த்துருப்பீங்க அந்த ஷோல. பத்ரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாரு. நெறைய ஷோஸ் அவரோட பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் வந்து ஐ வாண்டட் டூ நம்ப சொந்தமா ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அ கிரிக்கெட் ஃபேன்ஸ ரீச் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சென்னை சூப்பர் கிங்ஸோ, இல்ல இந்தியன் கிரிக்கெட்டோ கிடையாது. யார் எங்க கிரிக்கெட் ஆடுனாலும் அத பத்தி பேசலாம். ஏன்னா, எனக்கு கிரிக்கெட்ன்னா ஒரு உயிரு. ஒரு பெரிய ஃபேன் நான். அதனால யார் எங்க ஆடுனாலும் பேசுவோம் அத பத்தி. ஜாஸ்தி இல்ல ஒரு 5, 10 மினிட்ஸ். ஸ்பெசிஃபிக்கா இந்தியா ஆடுதுன்னா அத கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ பெரிய விஷயம் நடக்க போகுது என்னன்னா, நம்ம ஆக்ஷன் நாளைக்கு வந்து மினி மினி ஆக்ஷன். அத பத்தி ஒரு 2, 3 நிமிஷம் குயிக்கா பேசிட்டு, அ மூவ் மூவ் ஆன் பண்ணுவோம். அ மேஜர் மேஜர் பிளேயர்ஸ் யார் இந்த ஆக்ஷன்ல? லாஸ்ட் இயர் ஹாரி ப்ரூக் 13 கோடிக்கு போனாரு. இந்த வருஷம் யாரு இந்த ஆக்ஷனோட ஹாரி ப்ரூக்ன்னு பார்த்தீங்கன்னா, டிராவிஸ் ஹெட், ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் ஸ்டார்க் எல்லாருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பெரிய பெரிய காசுக்கு போறதுக்கு. பேட்ஸ்மேனா தெரிஞ்ச வரைக்கும் டிராவிஸ் ஹெட் தான் ஹாட் ப்ராப்பர்ட்டி. ரச்சின் ரவீந்திரா ஆல்சோ 2 பேரும் கொஞ்சம் பவுலிங்கும் போடுவாங்க. அண்ட் இந்தியன் பிளேயர் யாருமே இல்ல பேட்ஸ்மேன் அந்த மாரி பெரிய இதுக்கு போறதுக்கு. ஸோ டிராவிஸ் ஹெட், ரச்சின் ரவீந்திரா மேல ஒரு கண்ணு வைக்கணும். ஒமர் ஜாய் ஆப்கானிஸ்தானோட ஒமர் ஜாய் கூட ஹாட் ப்ராப்பர்ட்டி. டேரல் மிச்சல் ஃப்ரம் நியூசிலாந்து ஹாட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா, அவருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்தியால அந்த வேர்ல்ட் கப்ல 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸ்பின் நல்லா ஆடுவாரு. சென்னையில செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ, சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் கல்கட்டா போட்டி போடுவாங்க டேரல் மிச்சலுக்கு. போலிங் பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் எப்பவுமே ஹாட் ப்ராப்பர்ட்டி. மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட் கொஞ்சம் டவுட். ஏன்னா, அவங்க ஐ திங்க் அவர் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் தி சீசன் ஆட போறதில்ல. ஸோ, ஹேசல்வுட் எடுப்பாங்களான்னு தெரியல. இந்தியன் பவுலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சிவம் மாவி, நம்ம இந்தியா அண்டர் 19 ஸ்டார் சிவம் மாவி, பாவம் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் பட் ஃபேன்டாஸ்டிக் ப்ராஸ்பெக்ட். நல்ல நல்ல சான்ஸ் இருக்கு அவர் வரத்துக்கு. அ சென்னை சூப்பர் கிங்ஸ பொறுத்தவரைக்கும் யார் எடுப்பாங்க? ஒரு பேட்ஸ்மேன் தேவை. ஏன்னா ராயுடு இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ டெஃபினட்டா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் வேணும் அவங்களுக்கு. அது கருண் நாயரா, மனிஷ் பாண்டேயா தெரியல. ரோஹித் சர்மாவா கூட இருக்கலாம். ஏன்னா ரோஹித் சர்மா இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஹார்திக் பாண்டியா கேப்டன்சிலருந்து வந்ததுனால நெறைய ட்ரேட் டாக்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வருவாரா ரோஹித் சர்மான்னு தெரியல. வந்தா ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். அத பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் நாளைக்கு இட்ஸ் கோயிங் டூ பி எக்ஸைட்டிங் இந்த டே ஆக்ஷன்ஸ்க்கு. ஸோ அது ஒரு ஒரு ட்ரெய்லர் மாரி, ஒரு பிரிவியூ மாரி இப்ப நம்ம பேசியிருக்கோம் அத பத்தி. ஆக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ஒரு குயிக்கா ரீகேப் பண்ணுவோம். நாளைக்கு இன்னொரு முக்கியமான இதுவும் இருக்கு. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2வது ஓடிஐ. முக்கியமானது என்ன எதுக்கு சொல்றேன்னா, நம்ப அ பேக்கப் பிளேயர்ஸ், பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு, நம்ம தமிழ்நாடு சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆடினாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ இந்தியாக்கு நெறைய பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கு. நாளைக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஆட போறதில்ல இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ. அவர் டெஸ்ட் ஸ்குவாடோட லிங்க் அப் பண்ண போறாரு. அதனால அம் உள்ள அவரு ரிப்ளேஸ் பண்றது யாரு? ரஜத் பாட்டிடாரா? ரிங்கு சிங்கா? நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்தியாக்கு பேக்கப் ஸ்ட்ரென்த்தும் எக்கச்சக்கமா இருக்கு. இதனால மெயின் பிளேயர்ஸும் கன்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா, நான் அது பின்னாடி ஒரு செட் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு செட் இருக்கு வந்து அவங்க இடத்த பிடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இந்தியால அந்த இந்தியன் கிரிக்கெட்ல அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கிறது. எஸ்பெஷலி பேட்டிங்ல. இதே மாரி பவுலிங்லயும் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வேணும். ஏன்னா, பும்ரா, ஷமி, சிராஜுக்கு அப்புறமா அப்படின்னா கொஞ்சம் யாரும் இல்லன்ற மாரி தான் இருக்கு. ஹர்ஷ்தீப் 5 விக்கெட் எடுத்தாரு நேத்தி. இருந்தாலும் அந்த பேட்டிங்ல வர அதே பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பிளஸ் ஆல்ரவுண்டர்ஸ்லயும் நமக்கு அந்த மாரி ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இல்ல. அது 2ம் டெவலப் ஆயிடுச்சுன்னா இந்தியன் கிரிக்கெட் ரொம்ப நல்லா புரோகிரஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அ இது இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஒரு யூடியூப் வீடியோல. ஏன்னா இது வித் பத்ரி தான் நான் இந்த யூடியூப் வீடியோலாம் பண்ருக்கேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு சொல்லுங்க. அ இந்த கன்டென்ட்ட வந்து நம்ம இங்கிலீஷ்ல வைக்கலாமா? தமிழ்ல வைக்கலாமான்னு. இப்போதைக்கு யாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல இந்த சேனலுக்கு. ஸோ வேர்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா அ எந்தூசியாசமும் இருக்கும் பேசுறதுக்கு. நான் சொன்ன மாரி கிரிக்கெட் எந்த மூலையில ஆடுனாலும் நம்ம பேசுவோம். அத பத்தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட், நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட் பத்தியும் பேசலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ரஞ்சி டிராஃபி பத்தி கூட. தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். அ அடுத்த வீடியோ நம்ம ஐபிஎல் மினி ஆக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ஒரு குயிக் வீடியோ பண்ணுவோம். தேங்க் யூ வெரி மச்.